ஸ்டார்ட்? உமாதேவி சேகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண டைமில் இருக்கிற அந்த ரெடியாக இருக்கிற அவங்க, இன்னும் சொல்ல போனால் அவங்க தான் நிறைய இன்ட்ரெஸ்ட். ஒன்ஸ் மேரேஜ்னு ஆன உடனே அந்த ஸ்டெப்ஸ் வந்து அவங்களே குறைஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 35 அவங்களுக்குன்னு சில எப்படி சொல்கிறது, ஸ்கின்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஆஹா இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் வராங்க. இந்த 25 to 35 பீப்புள் வந்து கொஞ்சம் ரேர் தான் வந்து, அதாவது பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் கொஞ்சம் ரேர் தான் அது. இப்போ உங்களோட பியூட்டிஷியனில் என்னென்ன மேடம் சர்வீஸ் பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணி கொடுக்குறீங்க, எங்கே பண்ணீங்க? எல்லா சர்வீஸுமே உண்டு சார். உங்களுக்கு ப்ரைடல் பேக்கேஜஸாகவே கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக. அதாவது ஒரு 3 months முன்னாடியே அவங்க வந்து புக் பண்ணிடுவாங்க டேட்டோட. அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னோட பார்லர் வந்து ஸ்பெஷல் என்னென்னா ஹெர்பல். எதுவுமே நான் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கண்டிஷனாகவே தான் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போதைக்கு ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு உடனே ஒரு ரிசல்ட்டை காமிச்சிட்டு பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்னு யோசிக்காமல் நம்ம கொடுக்குறதால அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. நியூ லுக்குள்ளே வந்தோம், இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்ற வார்த்தை யார் வாயிலும் வரக்கூடாதுங்கிறது நான் ரொம்பவே ஷுவராக இருக்கேன். ஆரம்பிச்சதுலேருந்து அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஹைஜீனிக்காக அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணிடாமல் அந்த மாதிரி வந்து ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கேன். நான் அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கிட்ஸ்லேருந்து ஹேர் கட்ஸ்லேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு ஹேர் கட்ஸ் கொடுக்குறோம். மற்றபடி உங்களுக்கு டாப் டு பாட்டம் பெடிக்யூர் மெனிக்யூர்லேருந்து அவங்களுக்கு கொடுக்குற ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ். இன்னும் சொன்னேன்னா இந்த பிம்பிள்ஸ்க்கு. அடுத்தது இப்போ நான் ஜாஸ்தியாக பார்க்குறது வந்து மருன்னு சொல்லிட்டு அந்த குட்டி குட்டியாக ஃபேஸில் வரும். அது வந்து இப்போ நிறைய ஒரு 45ல் தான் அது மோஸ்ட்லி வரும். பட் இப்போ வந்து பார்த்தோன்னா ஈவன் ஆல் ஏஜஸ்க்குமே அது வந்து வருது. ஸோ அது வந்து எங்கள் பார்லரில் வந்து சுத்தமாக தழும்பே இல்லாமல் இருந்துச்சா, நம்ம ஃபேஸில் இருந்துச்சான்னு நினைக்கிற அளவுக்கு ஃபுல்லாக க்யூர் பண்ணி கொடுக்குறேன் நான். அதுமாதிரி ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்ஸு அதெல்லாமே அந்தந்த ஹேருக்கு தகுந்தா போல், தட் இஸ் பிளண்டாக ஒரு ஃபேஷியல் பிளண்டாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இது பண்ண முடியுமா, பண்ண முடிஞ்சால் ரிசல்ட் இருக்குமா, ரிசல்ட் இல்லை சில இதெல்லாம் மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுங்கிறது பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்கள வந்து நான் டைரெக்டாகவே சொல்லிவிடுங்க, இல்லை பெட்டர் டு கோ ஃபஸ்ட் வர டாக்டர்கிட்ட போங்க, அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படிங்கிறத நான் கிளியராகவே சொல்லிவிடுவேன். ஓகே மேடம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட் வந்து டிவி மூலயமா வீடுகளுக்கே வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிருது. இது அவங்க வீடுகள்லேயே பயன்படுத்தக்கூடிய முறைகள் அப்படிங்கிற பார்க்குறதுக்கும் உங்கள்கிட்ட வர்றதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குப்போ? இது வந்து இந்த நிகழ்ச்சியமாகவே நான் பதிய வைக்கணும்னு விரும்புகிறேன். இது வந்து சும்மா மேலாப்பில் பண்ணுறது இல்லைங்க. பியூட்டிஷியன்கிறது வந்து இது ஒரு சர்வீஸ். அது ஒரு எப்படி சொல்கிறது, அது நிறைய டைப்ஸ் இருக்குது. எப்படி பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ வந்து டிவி அப்படி இப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய ரீச் ஆகிருக்கிறதுனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியில் விளம்பரம் பண்ணுறாங்க, அதையும் டைரெக்டாக வாங்குறாங்க. ஒரு 2 வாட்டி பார்லருக்குள்ளே வந்தோடனே இதுதான் போடுறாங்கங்கிறத பிளண்டாக தெரிஞ்சுக்கிட்டு தப்பாக வீட்டில் யூஸ் பண்ணி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. இதை வந்து நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது. இப்போ இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இதானே, இதை நீ பண்ணிக்கோ அதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பண்ணிவிட்டு அது ஒரு தவறாக தான் அது போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டான ப்ரொசீஜர் அவங்களுக்கு தெரியறதில்ல. இது வந்து நாங்கள் கோர்சஸும் கொடுக்குறேன் நான். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அந்த மசாஜ் எல்லாம் தனித்தனியாக நான் சொல்லித்தரேன். பட் இது வந்து அவங்க புக்கில் படிச்சுட்டோ இல்லை ஜஸ்ட் டிவியில் ஒரு ஷோ பார்த்துட்டோ அவங்களால நிச்சயமாக ஒரு 100% கொண்டு வர முடியாது. இதை வந்து பண்ணலாம், நாங்களே சொல்லுவோம் இது மாதிரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. சில விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம், அதை மட்டும் அவங்க வீட்டில் பண்ணுறது தான் பெஸ்ட். எல்லாமே நான் வீட்டிலே பண்ணிக்கிறேன், பார்லர் போகாமல் பண்ணிக்கிறேன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பின்னாடி ஏதோ சைடு எஃபெக்ட் வரப்போகுதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே மேடம், இன்றைக்கி வந்து பியூட்டி பார்லர் ரன் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து 1 year கோர்ஸ் 2 year கோர்ஸ்னு பண்ணுறாங்க. சிலர் வந்து 2-3 பாட்டு எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சிலர் 3 மாத கோர்ஸ் 4 மாத கோர்ஸுங்கிறாங்க. இது வந்து சரியான பியூட்டிஷியன் அப்படிங்கிறது எப்படி தேர்வு செய்யணும்? அடிப்படைன்னு ஒன்று இருக்குது சார். முதல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து ஜஸ்ட் ஏர்ன் பண்ணுறதுக்காக இந்த பிஸ்னஸ் வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களால ஷைன் பண்ண முடியாது. தான் அழகுபடுத்திக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது, மற்றவங்களை அழகுபடுத்தி பார்க்கறதுங்கிறது ஒன்று. அந்த 2வது கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் ஷைன் பண்ண முடியும். அடுத்தது வந்து அவங்க நம்ம யார் வேணால் நம்ம வந்து அவங்கள தொட்டு தான் நம்ம இந்த சிகிச்சை முறைகள்லாம் கொடுக்க முடியும். ஸோ அந்த சகிப்புத்தன்மை நிச்சயமாக இருக்கும். சும்மா பேருக்கெலாம் நானும் பண்ண பியூட்டிஷியன்லாம் பண்ணால் அவங்களால ஷைன் பண்ணலாம். ஆரம்பத்தில் வேணால் பண்ணலாம் போது அவங்களால ஷைன் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது இது வந்து ஒரு முறையாக கரெக்டான பியூட்டிஷியன்ட்ட ஒரு கோர்ஸாக படித்து அவங்கள்ட்ட சர்வீஸ் ட்ரைனிங் எடுத்துக்கணும். மெயினாக அதுதான்.